ஹலோ காய்ஸ், நல்லா குளிச்சு முடிச்சாச்சு. இந்த ஆத்தங்கரையில் நல்லா சூப்பராக இருந்தது. தண்ணி நல்லா இவ்வளோ லெவலுக்கெலாம் தண்ணியிலலாம் நல்லா முழுகி விளையாடினோம். நல்லா இருந்தது. இங்கே 2 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். டைம் போனதே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 9 ஆக போகுது. இன்னும் நாங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 5 hours ட்ராவல் இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பாருங்கள், எங்கள் மக்கள் எல்லாமே ரெடியாகி சும்மா ஏடி நின்றுருக்காங்க பாருங்க. சும்மா கேத்தா ஆடே கெத்தா. பத்தியா எங்கால் பார்த்தீங்களா? செம்மையா ட்ரெஸ்ஸு காஸ்டியூம்லாம் செம்மையா சேஞ்ச் பண்ணிட்டு சும்மா எப்படி இருக்கிறாரு பாருங்க. இப்ப பாருங்க, சூப்பர் ஸ்டாரா மாறிட்டாரு. சூப்பர் ஸ்டாரா மாறிட்டாரு. செம்மையா பாட்டார் பார்த்தீங்களா? கொஞ்ச நேரத்தில் சூப்பர் ஸ்டாரா எங்கள் டிஜி. அதுதான் எங்கள் டிஜியோட மகிமை. வாங்க, போகிற வழியில் அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். இப்போ போயிட்டு நல்லா ஒரு டிஃபன் சென்டரில் போயிட்டு ஒரு டிஃபன் சாப்பிட்டு அப்படியே உங்களுக்கு நான் கன்னியை கொடுக்குறேன். வாங்க பார்ப்போம். ஹலோ மக்களே, நம்ம போயிட்டுருக்க ரூட்டில் அப்படியே லேண்ட்ஸ்கேப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது லேண்ட்ஸ்கேப்புன்னுட்டு. அப்படியே சும்மா நறுக்குன்னு இருக்குது. ரோடும் போயிட்டுருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஹில்ஸ் இருக்குது. ஏதோ வேலிக்குள்ளே போகிற மாதிரி அப்படியே ரோடு நல்லா டிஃப்ரெண்ட்டாக மாறி போயிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குல்ல ரோடு. வாங்க அப்படியே ரோடு எப்படி இருக்குன்ட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு வியூ காமிக்கிறேன். வியூ பையன் கரெக்டாக சொல்கிறான் பாருங்க. வியூ காமிக்கிறேன். பாஸ் செக்கிங்காக எவ்வளோ வண்டிங்க நின்றுட்டுருக்குன்னு பாருங்கள். சைடில் முன்னாடி எல்லாம் நிறைய வண்டி நின்றுட்டுருக்கு. சில வண்டிங்களாம் மதிக்காமல் போயிட்டே இருக்கிறாங்க. மேபி எதனா விஐபிஎஸ் யாருன்னா இருக்க போகிறாங்க. பின்னாடி பாருங்க எப்படி ஒரு வேலி ஒன்று இருக்குன்ட்டு. நல்லா சரியான ஒரு பள்ளத்தாக்கு. அப்படி பார்த்தோம்னா அவ்வளோதான். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அருமையான ஒரு லொக்கேஷனு. என்ன ஊருன்னு தெரில. நல்லா இருக்கு லொக்கேஷனு. ஃபுல்லாக பள்ளத்தாக்கு. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா ஹில்ஸு. செமையாக இருக்குது ஹில்ஸு.
நல்ல ஒரு அருமையான லேண்ட்ஸ்கேப்பில் நின்று ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சாச்சு. பாருங்கள் பின்னாடி ஹில்ஸு அப்படியே மேகம் வந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மறைக்கிறத செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இதுதாங்க இந்த மாதிரி ஆஃப் சீசன்லலாம் கொடைக்கானல் வந்துடணுன்றது. நல்ல ஒரு சர்ப்ரைஸ் ட்ராவலாக இருந்தது. நல்லா சூப்பராகவும் இருக்குது. எல்லோரும் வந்தீங்கன்னா ஒரு வாட்டி இந்த இடத்த மயில் ஆடும் பாறையா மயிலாடும் பாறை இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த லேண்ட்ஸ்கேப்பை பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கொடைக்கானல் ரீச் ஆயாச்சு. கொடைக்கானலில் நான் புக் பண்ணியிருந்த ரூமுக்கும் வந்தாச்சு. பாருங்கள் ரூமோட வியூ ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ரூம் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். நல்ல ஒரு ஹோம் ஸ்டே ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு டைம் ஃபுட்டும் கிடச்சிரும். உங்களுக்கு எல்லாமே இங்கேயே கிடச்சிரும். நான் உங்களுக்கு ரூம் காமிக்கிறேன், வாங்க போவோம். இது வந்து நம்ம ரூமோட என்ட்ரன்ஸில் இருக்குது. பார்த்தீங்கனாலே நீங்கள் இந்த ஏரியாவுக்கு வரும்போதே ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக கார்டன் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா அருமையான ஃப்ளார்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படியே நீங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி வந்தீங்க அப்படின்னாலும் பார்த்தீங்களா சின்ன கார்டனில் ரோசாப்பூ செமையாக இருக்கா. ரோசாப்பூ பெரிய ரோசாப்பூ அப்படியே திரும்பினோம்னா என்னோட அருமை பொண்டாட்டி ரசாத்தி டோரை திறக்க போகிறா. பாருங்கள் கையில் எம்பூட்டு வச்சுட்டு டோரை திறக்க போகிறான்னு பாருங்கள். ஹால் இது, டைனிங் டேபிள். ஆமாம் வீடு தான், சில்லுன்று ஒரு கீழே பையனா. நம்மளுக்கு வந்து ரூம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடியில். இந்த ரூம் வந்துட்டு இல்லை அன்ஃபார்ச்சுனேட்டு. சிங் 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 சிங். ஆமாம் மேலே ரூமு மேலே தான்ப்பா 2 ரூமு. ஆமாம் வாங்க செமையாக இருக்கும் பாருங்கள் ரூமு. நாங்கள் லாஸ்ட் இயர் கொடைக்கானல் வரும்போது இங்கே தான் ஸ்டே பண்ணோம். வெறிக்கிலே வச்சிடலாம். நல்ல ஒரு ரூமு. இது ஒரு ரூமு ப்ளஸ் டிவி. 5000 ரூபா தரலாமா? அப்படியே பெட்ரூம்லேருந்து டோரை திறந்து வந்தோம்னா இதுதான் லாபி. பார்த்தீங்கன்னா சும்மா செமையாக இருக்கும் அந்த வியூ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த மிஸ்ட்டு வர்றது எல்லாம் உங்களுக்கு செமையாக தெரியும். இதில் காண்டி டைம் லேப்ஸ் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அருமையாக இருக்கும். பாருங்க எத்தனை ஹில்ஸ் இருக்குது. அந்த ஹில்ஸை அப்படியே கவர் பண்ணி வந்துட்டுருக்கேன் அந்த மிஸ்ட்டு. இப்போ நம்ம டைம் லேப்ஸ் போட்டோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். ரூம் பார்த்துருப்பீங்க. ரூமோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி என்னோட மிஸ்ஸஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ரூம் எப்படிமா இருந்தது? ரூமு சூப்பராக இருந்துச்சு. கொடுக்குற காசு பால்கனி வியூ எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. நாளைக்கு வீடியோ எடுத்து போடுங்க. நாளைக்கு வீடியோ எடுத்து போடுங்க. இன்னைக்கே வீடியோ போடக்கூடாதா? நாளைக்கு தான் போடணுமா? ஏகமா இருட்டாச்சே. ஏம்மா இப்போதாம்மா மிஸ்ட்டு வருது சும்மா அழகா. அப்படியே மிஸ்ட்டு சூப்பராக வருது. அக்கா எங்கள் அக்கா இங்கிலீஷை தவிர எந்த லாங்குவேஜும் தெரியாது.
அவங்க தமிழ்நாட்டுக்கு புதுசு, அதனால வந்துட்டு இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சொல்லுங்க அக்கா. రూమ్ చాలా బాగుంది. వ్యూస్ ఆర్ వెరీ వెరీ చాలా బాగుంది. హోటల్స్ அதான் அக்காசி சொன்னல தமிழ் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஏக்கா நீ தமிழ்ல பேசுக. நீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. வியூஸ் எல்லாம் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. ஆனா ரொம்ப ஒரே குளிருது. குளிருது. பையனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. ஹில் ஸ்டேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடைக்கானல் கூட்டு வந்தாச்சு. யார்கிட்ட எங்க போறேன்னு எதுவும் சொல்லாம டக்கு டக்குன்னு தள்ளிட்டு வந்தாச்சு. எல்லாருமே ரொம்ப சர்ப்ரைஸ்டா பார்த்தானே, ரூமை பார்த்தானே ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாங்க. லாஸ்ட் இயர் வந்தபோது கூட இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணோம். ரொம்ப பிளசண்டான ரூமு, உங்களுக்கு நல்ல வியூவும் நல்லா இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நான் அவரோட நேம் ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவரோட மொபைல் நம்பர் நான் போட்டு விடுறேன். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் அவர்கிட்ட. ரீசனபிள் ரேட்டு தான் இருக்கும். ரூம்ஸ் எல்லாமே நல்லாவும் இருக்கும். ஹோம் ஸ்டே மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து நம்மளுக்கு லஞ்சும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ப்ளஸ் டின்னரும் ப்ரொவைட் பண்ணி தருவாங்க. எல்லாமே அவங்களே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் நீங்கள் லஞ்சுக்கு வெளியில் போகணுமோ இது பண்ணணுமோன்ற மாதிரி உங்களுக்கு கஷ்டம் எதுவும் இருக்காது. அவங்கள பக்காவாக நம்ம வீட்டு டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் எந்த ஃபீலும் பண்ண தேவையில்லை. வாங்க அப்படியே நம்ம வந்துட்டு இந்த கொடைக்கானலில் ஒரு சுற்றி பார்ப்போம். என்னோட மிஸ்ஸஸ் தான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இடத்த முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வியூஸ்லாம் ஃபர்ஸ்ட் டைம் ஹனிமூன் வந்திருக்காங்க. ஹனிமூன் அது அப்படிதான் இருக்கும். இதை பாருங்க, பார்த்தீங்கன்னா போதும். இது எல்லாமே ரூம் பக்கத்துல தான் இருக்கு. ரூம்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு இந்த வியூஸ் எல்லாமே. இப்போ நான் கேமராவை திருப்பி வச்சிருக்கேன். நான் பாருங்க வியூ எப்படி இருக்குன்ட்டு. இங்க இருந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்துட்டு ஃபுல் கொடைக்கானல் இல்லவா, இது ஆஃப் கொடைக்கானல் தான் தெரியும். இது ஃபுல் கொடைக்கானல் தெரியாது. நடந்து போற தடம் எப்படி இருக்குன்னு பாருங்க, செமையா இருக்கும். அப்படியே இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடு. இது அப்படியே இது வந்துட்டு யாரும் இல்லை போல் இருக்கு. அதனால புல்லு எல்லாம் முளைச்சு போயிருக்கு. வீடு எதுனா இருக்கான்னு தெரியல. சும்மா நானும் நடந்து போய் பார்த்துட்டு இருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் லாஸ்ட் இயர் வந்திருக்கும் போது கூட நாங்கள் இந்த ரூட்ல எதுவுமே வரல. ஜஸ்ட் சிம்பிளா ரூம்ல இருந்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இப்போதான் வந்துட்டு சரி நம்ம எப்படி இருக்கு இந்த ஏரியா கொஞ்சம் சுத்தி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். செமையா இருக்குல்லங்க. இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு மாசத்துல ஒரு நாள் இல்ல 2 மாசத்துல ஒரு நாள் இல்ல வருஷத்துக்கு ஒரு நாள், மிஞ்சி போனா கழுத ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் கூட பத்தாதுங்க. ஒரு 4 நாள் 5 நாள் இருந்தா மட்டும்தான் இங்கெல்லாம் வந்துட்டு நம்மனால இருக்க முடியும். செம்மையா இருக்கா. அப்பா என்ன ஒரு அருமையான வியூ. இந்த மாதிரிலாம் பார்த்துட்டே இருந்தோம்னா, வியூவை ரசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சோறு தண்ணி எதுவுமே வேணாம். ஆனா என்ன கார்ல வந்திருக்கோம், இதே பைக்ல வந்திருந்தோம்னா இன்னும் பயங்கரமா நாங்க என்ஜாய் பண்ணியிருப்போம். பாருங்க நான் சுத்தி இருக்க இடம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா பச்சை பச்சைன்னு எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா வீடு. செமையா இருக்குல்ல நடந்து வந்த ரூட்டு, பயங்கரமா. இப்ப சொல்லு கொடைக்கானல் எப்படி இருந்தது உனக்கு? கொடைக்கானல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இங்க ஃபுல்லா டிஃபரெண்ட் ஃப்ளவர்ஸ், கலரா ஃப்ளவர்ஸ் இருக்கு. ரொம்ப குளிருது. நான் அதுக்கும் மேல அவன் பாருங்க, அவன் பெட்ஷீட்டா போத்திட்டு இருக்கான். சால் வேத்து போட்டுன்னு மேல ஒண்ணு இதோ ஒண்ணு போட்டுக்கிட்டு மாஸ்க் ஒண்ணு போட்டுக்கிட்டு. இப்பயும் குளிரின் தான் இருக்குதா? ஆமா குளிரினிங் தான் இருக்குது. குளிரினிங் இப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு தெரியலங்க கொடைக்கானல்ல. இப்போ பார்ப்போம்.
-14 டிகிரிலாம் இருந்ததுன்னா நிற்க முடியாதுடா. ஆள் தான் விரைச்சிருவேடா நீனு. -2 டிகிரி. பாருங்க எவ்வளோ இருக்குன்ட்டு. 22 டிகிரி. -22 சரி -22லாம் இருந்தேன்னா அவ்வளோதான்டா. +22டா இது. ஆமாம். இங்கே என்னோட மிஸ்ஸஸ் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. பத் மேடம் என்ன பண்ணுறீங்க பத் மேடம்? மேடம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு பத் மேடம்? சூப்பரா இருக்கு. பிளேஸ்லாம் செமையா இருக்கு. இன்னும் நாங்க எந்த பிளேஸுக்குமே போகல. இன்னும் எந்த பிளேஸும் போகல. சரிங்களா? நம்ம இருக்கிற வியூ அவசியமா இருக்குது. அவசியமா இருக்குது. என்ன டாக்டர்ஸோட தொல்லை அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். டாக்டர்ஸ் அங்கங்க ஊசி போடுறாங்க பயங்கரமா. அதெல்லாம் என்னதுன்னு சொல்லிடுங்க பாஸ். டாக்டர்னா ஒன்றும் இல்லை, கொசுவை தான் நான் டாக்டர்னு சொல்றேன் நான். நீங்க யாரும் தப்பா நினைச்சிக்காதீங்க சரிங்களா? வேற ஒன்று ஏதோ ஒன்று காதில் வந்து கொய்யாந்து ஒரு ஈ மாதிரி இருக்குங்க கொசு. ஒன்று ஃப்ளவர்ல ரொம்ப கலரா இருக்கு. ரெட், பர்பிள். போயிடலாம். மம்மி எங்க போயிட்டு என்ன வச்சுது? அப்படியே ஓடிடும் பாக்க விடுங்க. பாருங்க ஒரு எறும்பு தேன் குடிச்சிட்டு இருக்குது. எவ்வளோ சூப்பராக தேன் குடிச்சிட்டு இருக்கு பாருங்க. ஃப்ளாரில் இருக்க தேன் இந்த மாதிரிலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். ரோடு பாருங்க எப்படி ஸ்டீப்பாக இருக்குது, அப்படியே இறங்குது. பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு செடி ஒன்று. நல்ல சில லீஃப் நல்லா க்ரீன் கலரில் இருக்குது, சிலது அப்படியே இந்த மாதிரி ரெட்டாகவும் மாறிடுது. அருமையாக இருக்குல்ல, சூப்பராக. நல்லா சில லீஃப் வந்துட்டு நல்லா ரெட்டிஷாக இருக்குது, சிலது நல்லா க்ரீனாக இருக்குது. பாருங்கள் இது என்ன செடின்னு தெரியல. இந்த செடிங்கெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சு எத்தனை இருக்கு பாருங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு.
நாங்கள் இறங்கி வந்த ரோடு எப்படி இருக்கு பாருங்கள், ஸ்டீப்பாக அப்படியே ஸ்டீப்பாக ஏறுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டீப்பாக இறங்குது. இதில் ஒரு பைக் ஒன்று வந்துருக்கு பாருங்க, பைக்கு. அவர் உன்ன ஏறி வந்த ரோடை பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஆச்சரியமாக பார்ப்பீங்க பாருங்க. எப்படி ஸ்டீப்பாக இறங்குது பாருங்க. இதில் 2 வீலர்லாம் வந்தால் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த ரோடு. தெரியல எடுத்து போங்க. சரி அச்சோ வழி தெரியலையே எப்படி போகிறதுன்ட்டு அப்படியே போக வேண்டிய. நம்ம ரூமுக்கு செல்லும் பாதை எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே இப்படியே நடந்து போனோம்னா இதோ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. இன்னும் நைட்டில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக லைட் இருக்காதுங்க, ஃபுல்லாக கும்மி இருட்டாக இருக்கும். நாங்கள் லாஸ்ட் இயர் வந்தபோது இதே மாதிரி இருட்டில் தான் வந்தோம். வந்துட்டு அப்படியே மேலே அந்த கடைக்கு போயிட்டு தேவையானது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு பிஸ்கெட்ஸு அப்புறம் கூல் ட்ரிங்க்ஸ் என்னென்ன தேவைப்பட்டதோ அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி இறங்கணுமோ அதே மாதிரி இறக்கம் வந்துட்டு திரும்ப அதே மாதிரி ஒரு ஏற்றம் ஒன்று வரப்போகுது பாருங்க. இப்போ எனக்கு பின்னாடி வந்த ரூட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே ஸ்டீப்பு இறங்கி திரும்ப ஸ்டீப் ஏறுறது நல்லா இருக்கு, செமையா இருக்கு பாருங்க கொடைக்கானல். இங்கெல்லாம் விட்டாங்கன்னா நான் இங்கேயே ஸ்டே பண்ணுறேன். நான் அப்படியே ஜாலியாக இங்கேயே ஸ்டே பண்ணோமா, இங்கேயே குழந்தை குட்டியை பெற்றோமா, இங்கேயே இருந்தோமா, எதனா வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா உடம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்க சும்மா சாதாரணமாகவே 1 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு வந்துட்டோம். டயர்டே தெரியல, பொல்யூஷன் கிடையாது, எந்த ஒரு அதிகமான வண்டிங்களும் கிடையாது, நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது. நம்ம சென்னை சிட்டிலலாம் சும்மா நாய்ஸ் பொல்யூஷன் அது இதுன்னு எதுனா இருக்கும். இங்கே எந்த விதமான பொல்யூஷனும் கிடையாது, நல்ல என்விரான்மெண்ட்டு. என்ன ஏன்டா மாஸ்க் போடலன்னு கேட்பீங்க. சாரி பஸ், ஹில் ஸ்டேஷனில் மாஸ்க் போட்டோம் அப்படின்னா மூச்சு திணறல் வந்துடும். யாருமே இல்லைனாலும் மாஸ்க் போட சொல்லி சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில். ஆனால் இங்கே மாஸ்க் போட்டோம் அப்படின்னா மூச்சடிச்சு செத்துருவோம். ஏன்னா நம்ம ப்ரீத்திங்கோட சென்சேஷன் அதிகமாகும். மாஸ்க் போடும்போது அந்த ப்ரீத்தை வந்து இது கண்ட்ரோல் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து சரியாக ப்ரீத் பண்ண முடியாது. நான் இப்போது நான் ஸ்டே பண்ணியிருக்க ரூமுக்கு ரீச் ஆயாச்சு. இதுதான் நாங்கள் வந்த காரு, இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமு. எப்படி இருக்குது பாருங்கள் ரூமு, நல்லா ஹாசமாக இருக்குது. நல்லா அங்கே ஒரு பால்கனி வியூ இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கேருந்து அப்படியே நீங்கள் இந்த மவுண்டன்ஸு இந்த வேலியை நீங்கள் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே நீங்கள் பேசலாம், பழகலாம், எது இருந்தாலும் பண்ணலாம். இன்னும் நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா நல்லா செமையாக இருக்கும் இந்த ப்ரீஸ் பார்க்குறதுக்கு. சரிங்க, இதோட நான் இந்த ப்ளாக்கை நான் முடிக்கிறேன். நான்